தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் ஓராண்டு சாதனை குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிவியில் அளித்த பேட்டியில் தமிழக அரசை விமர்சித்ததாக அவர் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் விஜயகாந்தும் அவரது வக்கீலும் ஆஜராகாத நிலையில் கடந்த திங்களன்று பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி சொக்கலிங்கம் வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி விஜயகாந்த் தரப்பில் செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு அவதூறு வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்ததாலும் உடல்நிலை காரணமாகவும் வழக்கில் ஆஜராக முடியவில்லை என்றும் காரணம் தெரிவிக்கப்பட்டது. நான் பெயிலபிள் வாரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விஜயகாந்த் அவர்கள் நேரில் ஆஜராகாமலேயே இந்த வாரண்டை ரத்து செய்ய உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் ஆதாரமாக உள்ளது என்றும் கூறி நேற்று இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. விஜயகாந்த் அவர்கள் மீது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட நான் பெயிலபிள் வாரண்டை ரத்து செய்து சொல்லப்போனால் திரும்ப அழைத்துக் கொண்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சொக்கலிங்கம் பிடிவாரண்டை ரத்து செய்து புதனன்று உத்தரவிட்டார். விஜயகாந்த் வரும் 29ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவிட்டுள்ளார்.